பிரைஸ் லார்ட். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், விழுந்து சித்ததை ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த வசனம் நம்ம அநேகருக்கு தெரியும். ஆனால் இந்த வசனத்தினுடைய வேல்யூ நிறைய கிறிஸ்துவர்களுக்கு தெரியாது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரை விட்டு பின்மாற்ற நிலைமையில போயிடுவாங்க. ஆமென். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவம் என்பது அது விதைக்கப்பட்டு அறுக்கப்படுகிற ஒரு காரியத்துக்குள்ளாக அது என்ன பண்ணுதுன்னா போயிட்டு இருக்கு. ஆமென். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, நீங்க அது விதைக்கப்படணும், அதுக்கப்புறம் அது அறுக்கப்படும். அது அழிவுள்ளதா விதைக்கப்படும், அது அழிவில்லாததாக என்ன பண்ணப்படும்னா அறுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நாம கத்துக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க எதெல்லாம் அழிவுள்ளதாக நீங்க விதைக்கிறீங்களோ, நீங்க கண்ணீரோடு எதெல்லாம் விதைக்கிறீங்களோ, கோதுமை மணியை நீங்க விதைக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர், வேதனை, கவலைகளை, இழப்புகளை நீங்க விதைக்கிறீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அது அழிவில்லாததாக ஒரு நாள் வந்து அநேகருக்கு பலனுள்ளதாக, இல்லை அநேகரை வாழ வைக்கத்தக்கதாக உங்களுடைய கண்ணீர், நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீர் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, ஆண்டவருக்காக நீங்கள் எழும்புவதற்காக, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக நீங்கள் அதை அழிவுள்ளதாக நீங்கள் விதைக்கிறீங்க. அதை ஒரு நாள் என்ன பண்ணுவீங்கன்னா அழிவில்லாததாக நீங்கள் அறுப்பீங்க. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு கோதுமை மணி ஆனது நிலத்துல விழுந்து சாகிறது நல்லது, நாம கஷ்டங்களை அனுபவிக்கிறது நல்லது. அதனால அது மிகுந்த பலனை கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும். அந்த நாட்கள் வரும்போது நம்ம அநேகருக்கு சாட்சியாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக, ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்தோம், ஆண்டவருக்காக எதையாக செய்தோம் என்று சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலை உண்டாகும், ஒரு சாட்சி உண்டாகும். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவர் நடத்துகிற பாதையில நீங்க கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.